வணக்கம் தமிழகத்துல இன்னைக்கு நாம உலக தமிழ் பண்பாட்டு கழகத்தின் பொருளாளர் முனைவர் அய்யூப் அவர்களை சந்திச்சு பேசிட்டு இருக்கோம். சார், இப்போ செய்திகளுக்கு முன்னால இந்த உலக தமிழ் பண்பாட்டு கழகம்ன்றது மூலமா நீங்க என்னெல்லாம் செய்றீங்க, உலகம் எங்கிலும் இருக்கிற தமிழர்களுக்கு ஒரு பாலம் மாதிரி இந்த ஒரு கழகம் அமைஞ்சிட்டு வருதுன்ற பத்தி எல்லாம் விரிவா சொன்னீங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு செய்தின்ற பேர்ல நீங்க மயிலாடுதுறை இருந்து அந்த ஊர் செய்திகளை அங்க இருக்கிற மக்களுக்கெல்லாம் கொண்டு சேர்க்கறதுக்காக நடத்திட்டு வர பத்திரிகை பத்தியும் சொல்லிட்டு இருந்தீங்க. அதுக்கப்புறம் நீங்க முனைவர் பட்டம் பெற்றது உங்களுடைய நவமணிகள்ன்ற ஒரு ஆராய்ச்சி நூலுக்காக. அதனால அந்த நவமணிகள் பற்றி எல்லாம் பேசிட்டு இருந்தோம். நாகமணி பற்றி சொன்னீங்க, அது ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த முத்து பத்தி சொல்றாங்களே, இப்போ உண்மையான முத்து கிடைக்குதா? இப்போ அதிகமா வர்றதில்லை, ரொம்ப குறைச்சலா தான் வருது. இப்போ முத்துகள் பெரும்பாலும் கல்ச்சர்னு பண்றாங்க. எப்படின்னு சொன்னா, இப்போ பொதுவாக நம்ம தமிழர்கள்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, ரொம்ப பேர் ஏன்னா மழை துளி அதாவது சிப்பி மேலே வரும், அது வர நேரத்தில் மழை துளி அந்த சிப்பிக்குள்ள போந்துருது, அது முத்தாகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மை அப்படி கிடையாது. ஏன்னா இப்போ எப்படி அந்த முத்து சிப்பி இருக்கு பாருங்க, அது உள்ள ஒரு பூச்சி இருக்கு, அது சிப்பி லேசாக திறந்துருக்கு, நல்ல பொடி மணல் உள்ள போயிடுறதுக்கு வரும்பொழுது அதை என்ன காவந்து பண்ணிக்குது. அந்த பொடி மணல் தன்னை உருட்டும் பொழுது சுண்ணாம்பு கலந்த ஒரு திரவம் சுரக்குது அந்த மணலை சுற்றி. எப்படி நாலாவட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சுரந்து அதை காவந்து பண்ணுறதுக்கு வருது. அது எப்படியே ஒரு அளவு பெருசாக வந்துடும். அதுதான் அது ஒரு காலகட்டத்தில் முத்தாயிடுது. இந்த இதுதான் முத்துனுடைய இது எப்படின்னு சொன்னால், ஒரு வெதுவெதுப்பான கடல் நீரில் இப்போ ஜப்பானில், இந்தோனேஷியாவில் இந்த மாதிரி கடல் பகுதியில், அதாவது மெயினாக ஆசியா பகுதியில் தான் இது. இந்த தூத்துக்குடியில் நிறைய சொல்லுவாங்களே, அது ஆமாம் பண்ணாங்க. ஆனால் அது அவ்வளோவா கொஞ்சம் சக்ஸஸ் ஆகலை. தூத்துக்குடியில் முத்து தயார் பண்ணாங்க, அது ஏதோ ஒரு வகையில் அது சரியாக வரல. ஆனால் இதுக்கு ஜப்பான்காரங்க ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. ஜப்பான், தைவான், சைனா அது மாதிரி ஊரில் அதுதான் இப்போ உலகம் பூரா போயிட்டுருக்கு. இதுதான் கல்ச்சர் முத்துங்கிறது. இன்னொன்று இந்த நன்னீர் முத்துகள்னு இருக்குது, அது கொஞ்சம் விலை குறைச்சி, அது சாதாரண நல்ல தண்ணிலேயே, அதாவது ஆற்று நீர் இருக்கு பாருங்க, அதில் உற்பத்தி பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட இதே மாதிரி முறையில் தான் அது பெரும் அளவுக்கு அது வரும் அந்த முத்துகள், அது கொஞ்சம் விலை குறையுது. இந்த நவமணிகளில் எதெல்லாம் நம்ம ஊரில் கிடைக்குது? நவமணிகளில் உங்களுக்கு அக்வாமரின்னு ஒரு கல், பச்சை சொல்லுவாங்க, பச்சை படிகம் அப்படின்னு சொல்கிறாங்க, அது வருது. அப்புறம் கரூர் காங்கேயத்தில் ரூபி, சஃபயரு, அந்த மாதிரி, அதாவது ரூபின்னா மாணிக்கம், சஃபயர்னா நீலம், இந்த மாதிரி கல் கிடைக்குது. அப்புறம் மூன் ஸ்டோன்னு சொல்கிறாங்க, அது ஒரு வகையான கல். இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் கரூர் காங்கேயம் பகுதியில் நிறையா கிடைக்குது. இதனுடைய இது வெளிநாடுகளில் நல்ல தேவை இருக்குது. இன்றைக்கும் நம்ம மக்கள் எப்படின்னு சொன்னால், அது கிராமங்களில் கிடைக்கிற இதாக இருக்குன்னா, அந்த ஆடு மாடு மேய்க்கிறாங்க பாருங்கள், அவங்க தான் பெரும்பாலும் இது முறையாக மைனிங் பண்ணுறதில்ல. இந்த மழை தண்ணி மழை ஆறு வேகமாக அரிச்சிட்டு ஓடும்போது அது மேலே வரும், மழை நின்ன பிறகு அதை பொறுக்கி எடுத்துகிட்டு வருவாங்க. அதுதான் வியாபாரத்துக்கு வருது. முறையாக தோண்டி எடுக்கிறதுக்குள்ள வாய்ப்பு இல்லை. ஏன்னா கிடைக்கு தமிழ்நாட்டில் அங்கொன்றும் இங்கொன்றுமா கிடைக்குது, ஒரே இடத்துல நிறையா கிடைக்கல. அது நிறையா கிடைச்சா அது மாதிரி அது அவங்க மைனிங்கிற ஒரு முறையில் செய்வாங்க. இது மேல் மட்டத்திலேயே கிடைக்கிறத எடுத்துகிட்டு வர்றாங்க. அதை எடுத்துகிட்டு வர்றவங்க எப்படின்னா விலை மதிப்புள்ள கல் தான் அது. அதை எடுத்துகிட்டு வர்றவங்க ஆடு மாடு மேய்க்கிறவங்க, அவங்களுக்கு கல்லை பற்றி எதுவுமே தெரியாது. நான் அந்த மாதிரி உள்ளவங்களாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் என்னுடைய நவமணிகள்னு ஒரு நூலை வெளியிட்டேன். அந்த பக்கத்தில் கரூர் காங்கேயத்தில் நல்லா இந்த நூலை படிக்கிறாங்க. படிச்சுட்டு அதோடு இல்லாமல் நான் ஒரு மாணிக்க கண்காட்சியும் ஒரு 10 வருஷமாக நடத்திட்டு வர்றேன். ஒவ்வொரு வருஷமும் ஜெய்ப்பூர்லேயும் இங்கே திருச்சிலையும் நடத்துகிறேன். அந்த மாணிக்க கண்காட்சிக்கு இந்த மாதிரி வில்லேஜ்லேருந்து பீப்புள் வர்றாங்க. ஆனால் அது கிடைக்கிறது ரொம்ப கீழ் மட்டத்தில் உள்ளவங்க கிடைக்கிது, அதை உபயோகப்படுத்துறவங்க ரொம்ப மேல் மட்டத்தில் உள்ளவங்க உபயோகப்படுத்துறாங்க. அந்த இடையில உள்ளவங்க இப்போ எங்களை மாதிரி உள்ள வியாபாரிகள் தான் அதை போய் சேர்றதுக்கு வழி பண்ணு. இப்போ பண்ணும்போது அவங்களுக்கு கொஞ்சம் விலைகள் நிறையா நல்ல விலை கிடைக்கிறதுக்காக நாங்கள் எங்களுடைய கண்காட்சி உபயோகப்படுது. ஏன்னா வெளிநாட்டிலேருந்து வியாபாரிகள் வரும்போது அந்த வில்லேஜ் பீப்புளை நேரடியாக பார்க்குறாங்க. அவங்களுடைய இதை பார்க்கும்போது அவங்கள்ட்ட விலை கேட்குறாங்க, தேவையானது என்ன, மாணிக்க கல் என்ன மாதிரி கல் தேவை இருக்குது, அதெல்லாம் சொல்லும்போது அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி தயார் பண்ணிட்டு வர்றாங்க. அந்த வகையில் என்னுடைய நூல் அதாவது படிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, ஒரு கைடு புக்காக அந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு அதை தொடர்ந்து இந்த மாணிக்க கண்காட்சியும் நடத்துகிறோம். அந்த வகையிலும் அவங்க அதனால் பலனடைகிறாங்க. அந்த வகையில் இது நம்ம
ஏதோ ஒரு புது சேவைன்னா இந்த மாதிரியே கொஞ்சம் நம்ம ஏதாவது பண்ண முடியுது அப்படிங்கிற வரையில நான் மாணிக்க உற்பத்தியாளர் சங்க தலைவராக இருக்கேன். ஆல் இந்தியா மாணிக்க உற்பத்தியாளர் சங்க தலைவராக இருக்கேன். அந்த வகையில் நாங்கள் எங்களுடைய சங்கத்து அமைப்பு மூலயமா இதை மாதிரி ஒரு காரியங்களும் பண்ணுறோம். அதாவது வியாபார வளர்ச்சிக்காக அந்த வகையில் நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி கற்கள் நம்மளை விட்டா ஜெய்ப்பூர்ல அதிகமா, எதனால ஜெய்ப்பூர் அதிகமா பேசப்படுது? ஜெய்ப்பூர்ல ஒரு காலத்துல பச்சை நிறைய கிடைச்சிச்சுங்கிறாங்க. இப்ப இல்ல, ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு 100-150 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பகுதியில பச்சை கிடைச்சிருந்தாங்க. ஆனா இப்ப எதுவுமே கிடையாது, அங்க பச்சை வர்றதே இல்லை. இப்ப வர்றது பூரா ஜெய்ப்பூர், அதாவது பிரேசில், ஆப்பிரிக்கா இந்த பகுதியிலேருந்து அந்த பச்சை கல் வருது. அதாவது நம்ம ஊர்ல அதாவது இங்கிலீஷ்ல எமரால்டுன்னு சொல்லுவாங்க. அந்த கல் நம்ம ஜெய்ப்பூர்காரங்க பட்டத்திட்டத்தில் ரொம்ப கை சார்ந்தவங்க, ரொம்ப நல்லா பண்றாங்க. அதுதான் வெளிநாடுகளுக்கு பூரா போயிட்டு இருக்கு. இப்போ ஒரு காலத்துல அந்த வைரம் இருக்கு பாருங்க, வைரம் உற்பத்தி இந்தியாவில் இன்னைக்கு பெரிய அளவுக்கு இருக்கு. ஆனா வைரம் நம்ம ஊர்ல கிடையாது. இப்ப ஆரம்பத்துல எடுத்துக்கிட்டா பெல்ஜியத்துல வைரம் சந்தையா இருந்தது. அங்க போய் அவங்க போய் வாங்கிட்டு வருவாங்க. இந்தியாக்காரங்க, பாம்பேக்காரங்க போய் வைரம் வாங்கிட்டு வருவாங்க. எப்படி வாங்குவாங்கன்னா, ஆரம்பத்துல அந்த நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னா குறைச்சலா இருக்குன்னு அதை வாங்கிட்டு போய் நம்ம லேபர் இந்தியாவில் ரொம்ப சீப்பு. அதனால அந்த ரொம்ப தூளுக்கல்ல போய் வாங்கிட்டு வருவாங்க. அந்த ரஃப்பு, வைர ரஃப்பை போய் பெல்ஜியத்தில் போய் இந்தியாக்காரங்க வாங்கிட்டு வந்தாங்க. வாங்கிட்டு பாம்பே, சூரத்துக்குங்கிற ஊர்ல பட்டத்திட்டாங்க. பண்ணி அதை அப்படியே பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க அதுலேருந்து வளர்ச்சி அடைஞ்சு இன்னைக்கு அந்த பெரிய பெரிய கல்லை கூட அவங்க தான் வாங்குறாங்க. இன்னைக்கு இந்தியா இன்னைக்கு உலகத்துல வைர வியாபாரத்துல இந்தியர்கள் நம்பர் 1 முதல் இடத்துல இருக்கிறாங்க. முதல் இடத்துல இருக்காங்க. ஏற்றுமதியில இன்னைக்கு 90% மேல வைரம் தான். இந்தியாவில இருந்து இந்த மாணிக்க ஏற்றுமதினு இருக்கு பாருங்க, அந்த ஜுவல்லரி எக்ஸ்போர்ட்ல 90% மேல வைரம் தான் வருது. வைர வியாபாரிகள் இன்னைக்கு உலகம் பூரா நல்ல நிலையில இருக்காங்க. அடுத்தது இன்னொன்னு, இந்த பொதுவாக கல் இருக்கு பாருங்க, ரூபி, சஃபேர், எமரால்டு, இந்த வியாபாரத்திலையும் இன்னைக்கு இந்தியர்கள் ரொம்ப நல்ல நிலையில இருக்காங்க உலகம் பூரா. அதுல இப்ப நாங்களாம் ஒரு எடுத்துக்காட்டு. நாங்க அந்த பிசினஸ்ல பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் அடிக்கடி ஊருக்கும் வர முடியுது. மாதம் ஒரு முறை நான் இந்தியாவுக்கு வர்றேன். ஜெய்ப்பூருங்கிற ஊர்ல போய் மாணிக்க கற்கள், இந்த பச்சை கல் வாங்குறதாக வரோம். இங்க கரூர் காங்கையும் இருக்கு பாருங்க, அங்கேயும் கல் வாங்குறதாக வர்றோம். அந்த வகையில இன்னைக்கு இந்தியர்கள்ல நம்ம வைரம், அப்புறம் இந்த மாணிக்கம் எல்லாத்துலயுமே நம்பர் 1. வைரத்துக்கு ஒரு தகவல் சொல்லப்படுது இல்ல, அது சரியா பரிசோதிச்சு போடலன்னா ஆட்களை தாக்கிடும், அது நமக்கு பாதகமா அமையன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அது எந்த அளவுக்கு தோஷம் இருக்கு? ஆமா, இப்பவும் வைரம் வாங்கினா என்ன செய்றாங்க, கடையில வாங்கிட்டு 3 நாள் வீட்டுல வச்சிருக்காங்க. அந்த 3 நாள்ல ஏதாவது நல்லது நடக்குதான்னு பாக்குறாங்க, நல்ல காரியங்கள் வீட்டுல நடக்குதான்னு. அப்படி நடந்ததுன்னா அந்த கல்லை வாங்கிடுறாங்க. ஏதாவது வீட்டுல கொஞ்சம் நல்லது நடக்கலைன்னா திருப்பி கொடுத்துட்றாங்க. இது நம்ம எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இது ஒரு நம்பிக்கை தான். நம்ம கல்லுகள் இப்ப நம்ம நம்பினா, பொதுவாக எடுத்துக்கிட்டோம்னா நம்ம இறைவனை வணங்குறோம். கல்லு அது கல்லுன்னு நினைச்சா கல்லு, இறைவன் நினைச்சா இறைவன். அதே மாதிரி இப்ப மாணிக்க கற்கெல்லாம் அந்த மாதிரிதான். அது நல்லது செய்யும், நல்லதுன்னு நினைச்சா அதனால நல்லது, இல்லைன்னா இல்லை, அது நம்பிக்கை தான். ஆனா இந்த மினரல்ஸ் இது சொன்னோம் பாருங்க, அது உண்மையானது. அது விஞ்ஞான பூர்வமா அதுல ஒரு நம்ம உடல் ரீதியா உடலுக்கு சில நல்லதுகளை பண்றதுக்குள்ள வாய்ப்பு அதுல இருக்கு. அந்த வகையில அதை வேணா நம்ம இது பண்ணலாம். இதெல்லாம் ஒரு நம்பிக்கை தான். வெளிநாட்டுக்காரங்களும் இதுலயும் அப்படி இப்படிமா இருக்காங்க. ஆனா எங்கெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நாங்கெல்லாம் பாக்குறது எப்படின்னு சொன்னா, அந்த வியாபாரம் தான் எங்களுக்கு மெயினா. இப்போ மற்றபடி நீங்க இந்த தேதியில பிறந்திருந்தீங்கன்னா இந்த கல்லை போட்டுக்கங்க, இந்த கிழமையில பிறந்தீங்கன்னா இந்த கல்லை போட்டுங்கன்னு சொல்றாங்களே, அதெல்லாம் அதுதானே. அந்த மாதிரி ஒரு குளறுபடி வருதுன்னு தான் இப்ப நவமணிகளாம் செஞ்சு போட்டுக்கிறாங்க. நவமணி மோதிரம்னு போடுறாங்க பாருங்க. இப்ப இதெல்லாம் இது நமக்கு அது செய்யுமா இது செய்யுமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஸ் ஆயிடுது மொத்தமா. அந்த அதாவது மாணிக்கங்கள்ல ஒரு 9 கல்லு ரொம்ப பிரதானமா முக்கியமான கல்கள்லாம் நினைக்கிறேன். அதை ஒன்னா சேர்த்து நவமணிகள்லாம் சேர்த்து போட்டுக்கிறாங்க. எல்லாரையும் கவனிச்சுட்டா பிரச்சனை இல்லை. ஆமா, அப்படிதான். அந்த மாதிரி வந்துட்டு எது வேணாலும் நமக்கு உதவி பண்ணட்டும் அப்படின்னு அந்த மாதிரி கொண்டு வந்துடுறாங்க. அப்புறம் இந்த பவளம் இருக்கு பாருங்க, நம்ம ஊர்ல பவளங்கள் நிறைய யூஸ் பண்றாங்க. பவளம் எப்படின்னா, அது ஒரு கடல் பூச்சியினுடைய எச்சம் தான். இப்ப எறும்பு கரையான்லாம் பூத்துக்கிட்டது, கூடு கட்டுது பாருங்க, அதோடைய புத்து மாதிரி. அதே மாதிரி கடல்ல ஒரு சுண்ணாம்பு சத்தை உறிஞ்சி அந்த பூச்சி அப்படியே கூடு கட்டுது.
பூச்சியுடைய கூடு. அது வந்து பவள பாறைகள்னு சொல்றாங்க. பவள பாறைகள் அது வந்து இப்படியே வளர்ந்து கொடிகளா வளரும். அதை தான் இப்போ இந்த இத்தாலி இந்த மாதிரி தைவான் இந்த மாதிரி உள்ள கடல் பகுதியில் அதை எடுத்துகிட்டு வந்து தான் நம்ம வந்து கட் பண்ணி பாலிஷ் பண்ணி சிறு சிறு துண்டுகளாக இது பண்ணி நம்ம பவளமாக யூஸ் பண்ணுறோம். அதனுடைய இது புற்று அப்படிதான், ஒரு பூச்சியினுடைய கடல் பூச்சியினுடைய புற்று, அதை தான் நம்ம பவளமாக நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், உபயோகப்படுத்துகிறோம். ரொம்ப நன்றி சார். உங்களுடைய இந்த கால நேரத்தை உங்களுக்காக ஒதுக்கியதற்காக நன்றி. உங்களுடைய பணி தொடர எங்களுடைய வாழ்த்துக்கள். சன் டிவி நிறுவனத்துக்கு எனது மனமார்ந்த நன்றியும், அடுத்தது இந்த நேயர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள். நன்றிகள்.